கொடுத்துருக்காங்களா? எக்கா லோக்கா நீ பேசாதப்பா. சரியா? உங்களை உண்டான ப்ரூஃபை காட்டு. சரியா? நீங்கள் ப்ரூஃப் காட்டுங்க. அவனு வர சொல்லு. எங்களுக்கு ஐடி கார்டை காட்டுங்க. நீங்க வண்டிக்காரங்க தான் எனக்கு அந்த கையில் ஐடி கார்டை கொண்டாங்க. கையில் பெஸ்ட் ஐடி கார்டு நீ செல்லில் காட்டுற ஒத்துக்க மாட்டோம்ப்பா. நீ ஃபஸ்ட்டு கையில் காட்டுங்கப்பா ஐடி கார்டை. சரியா? ஐடி கார்டை ஃபஸ்ட்டு கையில் காட்டுங்க. நீங்கள் ஆமாம் எடுத்து சுற்றி தான் ஆகணும். உன் பொழப்பு அப்படி தானே, சுற்றுற பொழப்பு தானே, நீ எடுத்து சுற்றி தான் ஆகணும். சரியா? ஐடி கார்டை கொடுங்க. வண்டிக்கு உண்டான நீங்கள் சொன்னீங்கல்ல, வண்டிக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்கல்ல, வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட் அந்த ஃபார்ம் கொடுங்க. எனக்கு கோர்ட் ஆர்டர் தான் வரணும். எனக்கு வீடு கொரியர் தான் வரணும். உங்கள் சௌகரியத்தில் நான் நிப்பாட்ட முடியாது. எனக்கு வர கிடையாது. மேனேஜர் வந்து பேசிட்டு தான் போனார். சரியா? வந்து பேசிட்டு தான் போயிருக்காங்க. நல்லிகவுண்டம் பஸ் ஸ்டாப் ஓட்டி அந்த பக்கம் ரோடு உள்ள வரும்பாரு. நீ கூட நான் அட்ரஸ் கிளியராக சொல்கிறேன். எப்படி வீடு எப்படி? ஹலோ, ரோட்ல நிப்பாட்டி ஒரு லேடிஸ் நிப்பாட்டி நீங்க இது பண்றதே தப்பு. நாங்க லேடிஸ் நிப்பாட்ட கிடையாது. ஏங்க இந்த லேடிஸ் வண்டில இருக்காங்கலங்க, வண்டி சாவி எதுக்கு எடுக்கறீங்க நீங்க? வண்டி சாவி நீங்க எதுக்கு எடுக்கறீங்க? வந்து கேக்கதானே வாயில பேசிறோம். வண்டி சாவி நீங்க எடுக்கலாமா? வண்டி நிப்பாட்டினா வண்டி தாங்க கேட்கணும். வண்டி சாவி நீங்க எடுக்கலாமா? கையில எடுக்கலாமா? இது சட்டத்துல உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்களா? அன்னைக்கு யாரை இழுச்சுவாத்தனமா பேசிட்டு இருக்காங்க சொல்லி வண்டி வேற உடைச்சிட்டு போனது மூலம் வண்டி சாவி என்ன கேட்காம எப்படி எடுக்கல நீங்க? டியூ கட்டி இருக்கணும்ல. நாங்க டியூ என்னத்துக்கு வண்டி உடைச்சா எப்படி நாங்க டியூ கட்ட முடியும்? வண்டி உடைச்சால டியூ கட்ட முடியாது. எப்ப வண்டி உடைச்சாங்க? வண்டி உடைச்சது நாங்க ஆதாரம் கொடுத்துருக்கறேன். சரியா? வண்டி நிப்பாட்டோட சாவி எடுத்துட்டாங்க சார். இப்போ சாவி எடுத்து பாத்தீங்கன்னா இங்க ரோட்ல நின்று இருக்கேன் நான். இப்போ சாவி வண்டியில வைக்கலன்னு வெச்சுக்கோ. அச்சா ஆல்ரெடி தான் இருக்கு சாவி. அந்த சாவி நாங்க என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு அமௌண்ட் கட்டணும் சொல்லியாச்சு. அமௌண்ட்டும் கட்ட மாட்டீங்க, அலைய விட்டுட்டு இருப்பீங்க. யார் நாங்க அலைய விடுறோமா? 6வது மாசம் 5ஆம் தேதி வண்டியை உடைச்ச ஞாபகம் இருக்கா? நீங்க இன்னொரு பையன் வந்து உடைச்சீங்க. தெரிஞ்சா பேசுங்க. நீங்க உடைச்சு பாத்தீங்களா? நீங்க அப்புறம் உடைக்காம யார் வந்து வண்டி உடைச்சது? பாத்தீங்களா? குமார் நகர் ரேவதி ஹாஸ்பிடல்ல யார் வண்டி உடைச்சது? நாங்க உடைச்சது வந்து பாத்தீங்க. அப்புறம் யார் உடைச்சது? வாங்க போலாம் தான் வச்சிருக்கேங்க. ஆமா வண்டி சாவி எதுக்கு? இந்த நல்லூர் ஸ்டேஷன் போறதா அப்படி? வாங்க போலாம். ஸ்டேஷன் போலாம். ஹலோ, நீ சாவியை வை. நான் பணம் கட்டா நீ கட்டுறேன்னு அப்புறம் பாத்துக்கலாம். கம்பல்சரி நீ வச்சுக்கிக்குவீங்க, நான் வச்சுக்கோ வை. வை சாவியை வை. இந்த நிமிஷம் உனக்கு தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன். சாவியை வை. சாவியை வை வண்டியில வை. சாவியை வை வண்டியில. சாவியை வண்டியில வை. சாவியை வண்டியில வை. அண்டர் கூப்பிடு. நீ அண்டர் கூப்பிடு. நீ சாவியை வைப்பான்னு சொல்லிட்டேன். சாவியை வை. சாவி எங்க எடுத்து அங்க வை. சாவி எங்க எடுத்து வை. ஒன்னு ஐடி கார்டை காட்டு. அவனுக்கு வர சொல்லு. அவனுக்கு வர சொல்லு. இல்ல இங்க நல்லிகவுண்டம் உள்ள ஆர்ஸ் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் உள்ள வா. வர சொல்லு. அவனை வர சொல்லு. நிப்பாட்டிக்கிட்டு வண்டி சாவி எடுத்து வச்சு ரோட்ல நின்னு பிரச்சனை வர சொல்லு. இங்க நம்ம கருப்பன் உள்ள வர சொல்லு. பிரச்சனை நாங்க பண்றோமா? பிரச்சனை நீங்க தான் பண்ணீது. பண்ணது ஆரம்பிச்சதே நீங்க தான். பிரச்சனைய ஆரம்பிச்சதே நீங்க தான். பிரச்சனைய நீ ஆரம்பிச்சது வண்டி உடைச்சதே நீங்க தாங்கப்பா. வண்டி உடைச்சது நீங்க தான்ப்பா. வண்டி உடைச்சது இவங்க தான் உடைச்சானுங்க. கேளுங்க. வண்டி உடைச்சவங்களை பேசிட்டு கேளு. சரியா? வண்டி மரியாதை நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் யார் வண்டி உடைச்சது? எனக்கு யார்? அப்புறம் யார் வண்டி உடைச்சது? அன்னைக்கு யார் ஹேண்ட் லாக்ல உடைச்சது? யார் உடைச்சது? யார் உடைச்சது ஹேண்ட் லாக்? தெரிஞ்ச ஆதாரமா நான் வச்சிருக்கிறேன். என்ன வீடியோ ஃபுட்டேஜே வச்சிருக்கிறேன். சரியா? சரியா? நீ போலாம். வரட்டு ரஜினி கூப்பிட்டு வர சொல்லு. வர சொல்லு. ஒரு லேடிஸ் வண்டியில